2026ஆம் ஆண்டில் 2வது சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க. இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சுது. 2வது சூரிய கிரகணம் எப்போ நடக்க போகுது, அதே போல் எந்தெந்த நாடுகளில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும், எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கும், நம்ம இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, இது போன்ற எல்லா தகவலையும் நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தால் ஒரு 3 ராசிக்காரங்க சிக்கல்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் 3 ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த ராசிக்காரங்க, மேலும் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுது, இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனையை எங்களால் தீர்க்கவே முடியல. கணவன் மனைவி பிரச்சனை சின்ன சின்னதாக இருந்தது, இப்போ பெருசாக நடக்குது. சின்ன பிரச்சனையே எங்களுக்குள்ளே பெரிய பிரிவை ஏற்படுத்துது அப்படின்னலாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்லதொரு வழி சொல்லுவாங்க. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் பொழுதே நள்ளிரவு போல தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழு சூரிய கிரகணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் அதிசயங்களில் இந்த முழு சூரிய கிரகணம் சரியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருது. அதாவது இந்த மாதிரியான கிரகணம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. இந்த வானியல் ஆய்வாளர்கள் இந்த நிகழ்வுக்காக தான் காத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு சூரியனுடைய ஒளி பூமியினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகள் மீது விழாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்குது. இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ஸ்பெயின், வடகிழக்கு போர்த்துக்கல், இந்த நாடுகளில் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு சூரிய கிரகணமாக இருக்கும். இது இருண்டு விடும் அப்படின்னும் இந்த நாடுகளுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் பகல் நேரத்தில் சூரியன் முற்றிலும் மறைந்து விடுமாம். அதே வேளையில் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வடக்கு அமெரிக்கா நாடுகளில் குறிப்பிட்ட பகுதிகளில் பகுதி நேர சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. அதுபோல் ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணமானது. 1905ஆம் ஆண்டு இது போல் ஒரு கிரகணம் நடந்துச்சா. இந்த முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாசா போன்ற அதிகாரப்பூர்வமான இணையதளங்கள் வழியாக இன்னும் நேரலையில் முழு சூரிய கிரகணத்தை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முழு சூரிய கிரகணம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பெயின், வடக்கு ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஏமன் போன்ற நாடுகளில் மட்டுமே தென்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் 2023ஆம் ஆண்டு மார்ச் 30 வரை முழு சூரிய கிரகணத்தை காண வழியே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் சில பகுதிகளில் தான் பார்க்க முடியும் அப்படின்னும், ஒட்டுமொத்த அமெரிக்காவிலுமே 2044ஆம் ஆண்டு தான் முழு சூரிய கிரகணம் காண முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முழு சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கறது நல்லது கிடையாது. சூரியனை முற்றிலும் சந்திரன் மறைத்திருக்கும் போது சூரியன் லேசான வெளிச்சம் படும் நேரம் அதிக வெளிச்சத்தோடு வரும் என்பதால் கண் பார்வை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதால இந்த எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. சரி, நாம் இப்போ ஜோதிடத்துக்கு வருவோம். இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிரகணம் மீண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசை அன்று நிகழ இருக்கு. அப்போது சந்திரன் மற்றும் சூரியன் இரண்டும் கடகராசியில் சஞ்சாரம் செய்வாங்க அப்படின்னும், இதனால் கடகராசிக்காரர்கள் அதிக அளவில் பாதிப்பை சந்திக்க கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் அதனை அடுத்து சிம்மம், மேஷம், விருட்சக ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ரொம்பவே முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது.
அப்படியாக இந்த சூரிய கிரகணம் 3 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சூரிய கிரகணத்தை ஒட்டி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சூரிய கிரகணமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் பண இழப்புகள், பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை காட்டிலும் இந்த கிரகணத்தால் சற்றே பாதிக்கப்படலாம். இன்னும் சில சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை உடனடியாக செலவு செய்யாமல், தண்ணி போல் செலவு செய்யாமல், கணக்கு வழக்கு பார்க்காம செலவு செய்யாமல், உங்கள் கையில் காசை பிடித்து வைத்து தேவையான செலவு எது அப்படின்னு தெரிந்து கவனத்தோடு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. சக ஊழியர்களிடம் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு பேசுகிறது ரொம்ப நல்லது. உங்கள் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். அவர்களுக்கு வியாபார ரீதியாக தொந்தரவு தந்தவங்க விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நாம் நம்ம முயற்சியில் நம்ம முன்னேறி சென்றாலும் கூட சிலர் நமக்கு தொல்லை தருவதற்காகவே, கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வருவாங்க. ஆனால் அதிலிருந்து நம்ம அந்த தொந்தரவுகளில் இருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இதுபோல் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த கிரகண பயிற்சியானது இவர்களுக்கு மனநிலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போகுது. அதாவது இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கனாலே மன ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். திடீர் பொருளாதார நஷ்டம், வியாபாரத்தில் பின்னடைவுகளை கூட சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்து உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் வரலாம். சின்ன சின்ன சண்டைகள் எப்போவுமே இருக்கிறது தான். அது இன்னும் கூட கொஞ்சம் வலுக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுப்பதையும் வாங்கிறதையும் தவிர்த்து விடுறது நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம மருத்துவர்கிட்ட நாளைக்கு போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலான்னு எதையுமே தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த கிரகணங்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வேலையில் சில பாதிப்புகளை உண்டு செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளோடு சில கருத்து மோதல்கள் இருக்கலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, யார் கூடயாவது நம்ம மோதுறதுக்கான பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. கிரகணத்துக்கு பிறகு 15 நாட்கள் எந்த ஒரு முக்கிய வேலையும் நீங்கள் துவங்குவதை தவிர்க்கிறது நல்லது. அதுபோல் மறைமுகமான எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதாவது உங்களுக்கு எதிரிகள், இவர்களிடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை இல்லை, நட்பு இல்லை, கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுதா, அவர்களிடம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப அவசியம், நல்லது. அதுபோல் நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு வம்பு வழக்கு வாய் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பார்த்து எச்சரிக்கையோடு பேசுகிறது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த பேச்சுவார்த்தையோ வாக்குறுதியோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது மிக நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை பொறுத்து இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகளோடு நம்ம இருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும். இந்த விஷயத்துலலாம் நம்ம மாற்றிக்கணும். இந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது. நாம் கிரகணம் முடிந்தோடனே குளிக்கணும். கோவிலுக்கு நம்ம இந்த கிரகணம் முடிஞ்சோடனே கோவிலுக்கு போகிறது நல்லது. எல்லா கோவிலுமே திறந்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த கிரகணத்தை பொறுத்து அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணத்தை பற்றியும் இதனால் 3 ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.